வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா மும்பை வெர்சஸ் கல்கட்டா ஐபிஎல்ல இரண்டாவது மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து 29ஆம் தேதி மார்ச் 2026 நடக்குது. ஸோ டைம் வந்து 7:30 மணிக்கு கரெக்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு 7 மணிக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மற்ற எல்லா இதுவும் அங்கே தான் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஸ்டேடியம் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் பிச்சோட ரிப்போர்ட், லாஸ்ட் இயரோட ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர்னு அதோட எப்படி பவுண்டரி எல்லாம் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிச்சோட வியூ நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன மாதிரியான வியூ இருக்கு அப்படின்னு. அண்ட் இப்போ ஆஃப் சைட் எக்ஸிட் பார்க்கும்போது 62 63. ஸோ இந்த மீட்டருங்கிறது ரொம்பவே கம்மியான மீட்டர் தான். அட்லீஸ்ட் நம்ம ஸ்ரீலங்கா பிச்சில் பார்த்து இந்த வேர்ல்டு கப்ல 74 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இங்க வந்து 63 62 தான் ஆஃப் சைட் எக்ஸிட் இருக்கும்போது பிளேயர்ஸ் வந்து நல்லா ஹை ஸ்கோர் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஸ்ட்ரைட்லேயே வந்து 72 நார்மலா வந்து 74 போடுவாங்க. ஆனா மும்பை பிச்சில் 72 தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க பிச்சோட ரிப்போர்ட் இதுல கொடுத்துருக்கு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஸ்மால் ஸ்கொயர் பவுண்டரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சின்ன கிரவுண்டு தான். சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் இயர் நல்ல கிரிக்கெட் பார்த்ததுனால போன வருஷம் இதே பிச்சில் வந்து ஒரு 7 மேட்ச் நடந்தது. அந்த 7 மேட்ச் வச்சு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்ல, போன வருஷம் நான் பார்த்தது வரைக்கும் வச்சு சொன்னோம் அப்படின்னா இந்த பிச்சு வந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நல்ல சாதகமாக இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ஃபாஸ்ட்டுக்கு தான் நல்ல சப்போர்ட் இருக்கும். நீங்கள் என்னதான் குவாலிட்டியான ஸ்பின்னராக இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ஃபாஸ்ட் போலருக்கு எடுக்கிற விக்கெட் தான் உங்களால் எடுக்க முடியுங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பிச்சில். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்லாம் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க 200லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும், அப்போ தான் இந்த கிரவுண்டில் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படிலாம் ரெக்கார்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பை பிச்சில் லாஸ்ட் இயர் வந்து 7 மேட்ச் ஆடினாங்களே, அந்த 7 மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 4 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணாங்க. அண்ட் ஆவரேஜான ஸ்கோராக 175. ஸோ 175 ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம குறைஞ்சது இந்த மேட்ச்லையுமே ஒரு 180 to 190 வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஐபிஎல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்றதுல தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஸ்கோர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் ஸ்கோரிங் பேட்டர்ன் என்ன மாதிரியான ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். 149க்கு உள்ள எத்தனை மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. 169க்குள்ள 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. 89க்குள்ள 3 இன்னிங்ஸ் அடித்தாங்க. 90+ வந்து 3 இன்னிங்ஸ் போயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் இயர் வந்து ஸ்கோர் வந்து ஒரு இதாக தான் போயிருக்குது. அடுத்ததா லாஸ்ட் இயர்ல நடந்த ஒரு லாஸ்ட் 4 மேட்ச், மொத்தம் 7 மேட்ச் நடந்திருக்கு. நம்ம ஒரு 4 மேட்ச் ரிசல்ட்டை மட்டும் எடுத்து பார்ப்போம். 20 ஏப்ரல், 27 ஏப்ரல், 6 மே, 21 மே லாஸ்டா நடந்தது எம்ஐ வெர்சஸ் டிசி ஆனாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுல பாருங்க. 4 விக்கெட் ஃபாஸ்ட், 2 விக்கெட் வந்து ஸ்பின்னர். இங்க 13 விக்கெட் ஃபாஸ்ட், 4 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ். இங்க 11 விக்கெட் ஃபாஸ்ட், 3 விக்கெட் ஸ்பின்னர். 9 ஃபாஸ்ட், 6 வந்து ஸ்பின்னர்ஸ். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல 7 மேட்ச்ல ஒரு குறையாம ஒரு 64 விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் போலர் எடுத்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1-2 வேணா கூட இருக்கலாம். அதே 7 மேட்ச்ல ஒரு 25 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் போலர் வந்து எடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு விக்கெட் ஃபாஸ்ட் ஒரு விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 3 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க இந்த பிச்சில். ஸோ ஃபாஸ்ட் போலரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது. அண்ட் ஸ்கோர் வைஸாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஸ்கோர் போகும். நம்ம ஆல்ரெடி ஸ்கோர் பேட்டர்னே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால நீங்கள் லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட்டையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவராலா ஹெட் டு ஹெட்டுக்கு வரும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு இது இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபிக்கு நடந்த மேட்சோட எண்ணிக்கை 35.
அதுல 24 மேட்ச் வந்து எம்ஐ தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆர் என்னதான் ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தாலும் அவங்க எம்ஐ அப்படின்னு வரும்போது அவங்க தோத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க 16 மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. எம்ஐயோட ஹை ஸ்கோர் கேகேஆர் கூட ஆடும்போது அவங்களுடைய ஹை ஸ்கோர்னு பார்க்கும்போது 210 தான், லோ ஸ்கோர் வந்து 108. அதே இது கேகேஆர் வந்து எம்ஐ கூட ஆப்போனண்டா போடும்போது 232 ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, 67க்கும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ எம்ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அண்ட் ப்ரிவியூ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ஐயோட பாசிபிள் 11 பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்து 7 பேர் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம்? டீகாக்கு, ரோஹித் சர்மா, திலக்கு, சூர்யா, ஹர்திக், ரூதர்ஃபோர்டு, நமன்தீப். ஸோ 7 ப்ராப்பரான பேட்டிங்கோட ஆடுவாங்க. 5 பவுலிங் ஆப்ஷன் ஷதுல் தக்கூர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா உள்ள வந்துட்டாங்க. ஹசான்ஃபர் ஸோ சாண்டர் இன்னும் வரல அப்படின்னாங்க. ஸோ அதனால ஹசான்ஃபர் தான் வந்து மெயின் ஸ்பின்னர் ஆட போறாரு. பிளஸ் 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. 6th பவுலிங் ஆப்ஷன்ல நம்ம கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா இருப்பார். ஸோ 6 பவுலிங் ஆப்ஷன் வச்ச மாதிரி தான் வச்சிருக்காங்க. 7 பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க. உண்மையிலே இவங்க வந்து ஒரு கடப்பார டீம் தான் போல, அப்படிதான் பாக்குறதுக்கு தெரியுது. ஸோ இந்த டீமை எப்படிதான் இந்த வருஷம் வந்து மற்ற டீம் வந்து சமாளிக்க போறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் டீகாக், ரோஹித் சர்மா. ஸோ 2 பேருமே நமக்கே தெரியும் ஃப்ரீ விக்கெட் பால் தான், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. ஆனால் டீகாக்லாம் இந்த இப்போ அந்த வேர்ல்டு கப் கூட கொஞ்சம் ஓகே. போன வருஷம் கேகேஆருக்கு அகைன்ஸ்டா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 90+ ஸ்கோர் பண்ணாரு. மீதி எல்லா மேட்சுமே ஃபிளாப் தான் கொடுத்தாரு. ஸோ எல்லா மேட்சுமே ஒரு ஹை ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல சவுத் ஆப்பிரிக்கால நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடுறாரு. ரோஹித் சர்மாவும் அதே போல ரீசெண்டா ஓடிஐ மேட்ச்லாம் நல்லா ஆடி இருக்காரு. போன வருஷம் ஒரு 2 பேருக்கு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ அவ்வளவுதான். ஆனா டக்குல விட்டுல கூட போறதுக்கு 2 பேரும் வாய்ப்புகள்லாம் இருக்கு. போன டைம்ல ரோஹித் சர்மா நிறைய மேட்ச் வந்து தொடர்ந்து ஃபிளாப் கொடுத்தாரு. கடைசி ஒரு 2-3 மேட்ச் மட்டும் நல்லா ஆடி கொடுத்தாரு. அண்ட் திலக் வர்மாட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா குறைஞ்சது ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் உருட்டி நல்லா ஆடிடுவார். ஸோ ஒரு 10 பால்ல ஒரு 15 ரன், 20 பால்ல 25 அந்த மாதிரி ஆடி இந்த கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணிடுவார். அதே போல சூர்யாவும் லாஸ்ட் இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 40 to 45 இந்த ரேஞ்சிலே வந்து ஒரு ஆவரேஜ் வச்சிருந்தாரு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து எல்லா மேட்சுமே ஆடுவாரு. ஒரு 14 மேட்ச் இப்போ எம்ஐக்கு ஆடுறாரு அப்படின்னா ஒரு 10ல இருந்து 12 மேட்ச் வந்து இந்த ஸ்கோர் அடிச்சு கொடுத்துருவாரு. ஏதாவது ஒரு 2 மேட்ச் வேணா ஒரு ஃபெயிலியர் ரிசல்ட் கொடுக்கலாம். அண்ட் ஹர்திக் பாண்டியா என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்றதுக்கு வர்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஹர்திக் பாண்டியா ரொம்ப முக்கியம். நீங்க போன வருஷம் கூட பாருங்க, அவர் போன வருஷம் இல்ல, அவர் ரீசெண்டா விளையாட T20 எல்லாம் எடுத்து பாருங்க. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல செகண்ட் பேட்டிங் வர்ற மாதிரி காம்பினேஷன்ல இருந்தா கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு இதுல இருப்பார். ஏன்னா அவர் விக்கெட் எடுத்துருவாரு, பேட்டிங்கும் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ அந்த காம்பினேஷன்ல வர்றாருன்னு பாருங்க. நீங்க மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தா ஹர்திக் பாண்டியா வந்து நீங்க தாராளமா கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொண்டு போகலாம். ரூதர்ஃபோர்டு ஒரு ஃபினிஷரா தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. நிறைய பால் அவருக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு சில டவுட் இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ரன் பிளஸ் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு இருக்கலாம் பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு வரும்போதோ அப்பதான் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வந்து அடிச்சு கொடுக்குறாரு. செகண்ட் பேட்டிங்லாம் வரும்போது அந்த 2 கூட அவருக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அதுல வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு ஒரு ஆப்ஷன். இதுல பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிளேயரா நான் பார்க்கறது வந்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா. இந்த 3 பேரையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பிளேயர் லிஸ்ட்ல வச்சிருக்கிறேன். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹிட் ஆர் மிஸ் ஒரு 50% பார்க்கும்போது நீங்க வந்து டீகாக் வந்து ஒரு 50-50% ஆப்ஷன்ல கொண்டு போகலாம். ரூதர்ஃபோர்ட் அண்ட் நமன்தீப் வந்து உங்களுடைய ஓன் சாய்ஸ். அண்ட் பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 பேர் இருக்காங்க. அப்போ கண்டிப்பா ஓவர் எப்படி கம்ப்ளீட் ஆகும்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பும்ரா 4 ஓவர் வந்து கன்ஃபார்ம். அதே போல ஹசான்ஃபர் 4 நல்ல ரீசெண்ட் டைம்ல நல்ல ஃபார்ம் ஆடிட்டு இருக்காரு. ஸோ 4 ஓவர் கன்ஃபார்ம். அதே போல ஷதுல் தக்கர் கிட்ட இருந்து நான் வந்து மினிமம் ஒரு 3 ஓவர் எதிர்பார்க்கிறேன். தீபக் சகார் கிட்ட இருந்து ஒரு 3 ஓவர் எதிர்பார்க்கிறேன். ட்ரெண்ட் போல்ட் ஒரு 3 ஓவர்னாலும் மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹர்திக் தான் கேப்டன். ஸோ அது ஒரு ஞாபகம் இருக்கும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீபக் சகாரும் ட்ரெண்ட் போல்ட் தான் இனிஷியல் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ தீபக் சகாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து
மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே தீபக் சகர் செகண்ட் பவுல் பண்ணாருன்னா 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கற வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கல மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கற வாய்ப்பு இருக்கு. அண்ட் பும்ராவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுல் பண்ணிட்டார் அப்படின்னாலே அந்த ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் இந்த மாதிரி ஹை விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணி போடுறாரு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஹசான் சார் கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கேகேஆர் வந்து என்னதான் பேட்டிங் அப்படி ஸ்ட்ராங் இல்லைனாலும் மும்பை வந்து கண்டிப்பா நல்லா பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர்ல இருந்து 7ல இருந்து 8 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த டீம்ல வந்து ஸ்டார் பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் யாரை சூஸ் பண்றேன் அப்படின்னா பும்ரா அண்ட் ஹசான் சார். ஸோ இந்த 2 ஸ்டார் பவுலரை நம்ம சூஸ் பண்றோம். ஆல்ரெடி ஸ்டார் பேட்ஸ்மேனான நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா சூஸ் பண்ணதுனால இந்த 3 முக்கியமான ஸ்டார் பவுலர்ஸ் நம்ம கவர் பண்றோம். ஒரு 50-50 ஆப்ஷன்ல போகணும்னா நீங்க வந்து ட்ரெண்ட் போல்ட வந்து 50-50 ஆப்ஷன்ல நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். அடுத்ததா கேகேஆரோட பாசிபிள் கேகேஆர் டீம் இந்த சீசன்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்மளால சொல்ல முடியாது எந்த டீம் வீக் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா சில டீம் பார்க்க வீக்கா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். இங்க வந்து ஃபின் ஆகனா சைஃபட்டாங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும் நாளைக்கு யாரை இறக்க போறாங்க அப்படின்னு. ஸோ இந்த இடம் ஒரு பெரிய டவுட் தான். சைஃபட்டா இருந்தாலும் சரி, ஃபின்னலனா இருந்தாலும் சரி, 2 பேருமே நியூசிலாந்து எப்படி ஆடினாங்கன்ற வேர்ல்டு கப்னு பார்த்தா 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். ஸோ வந்தா வருது போனா போதும் தான் சுத்துவாங்க. ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சுனில் நரேன் பேட்டிங் பிளஸ் பவுலிங், ஸோ அவர் ஓப்பனிங் ரன் அடிக்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் டீம் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா. ஏன்னா கம்ப்ளீட்டா ஒரு 4 ஓவர் வந்து பவுலிங் பண்ணிடுவாரு. பிளஸ் நமக்கு தேவையானது 1ல இருந்து 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. பிளஸ் பேட்டிங்ல எத்தனை ரன் வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இந்த சீசன்ல சுனில் நரேனை ஓப்பனிங் இறக்குவாங்களாங்கிறத நிறைய பேர் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் சொல்றாங்க. கீழே தான் ஆட வைப்பாங்கிறாங்க. பட் அது ஒரு இதா இருக்கு. ஓப்பனிங் வந்தார் அப்படின்னா ஃபேண்டசில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நமக்கு சொல்லியே ஆகணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபின்னலனா சைஃபட்டான்னு தெரியல. அண்ட் ரஹானே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன்லாம் எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்தாரு. குறையாம பார்த்தீங்கன்னா ஒரு 30+ 35+ங்கிற சொல்லி ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதை நம்ம ஞாபகத்துக்கு இருக்கும். அண்ட் கிரீனை பொறுத்த வரைக்கும் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மேலாம் பெரிய உடன்பாடே கிடையாது. இத்தனை கோடி ரூபாய்க்கு எடுத்து அவர் அந்த பொசிஷன்ல ஒரு பெரிய டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாருங்கிறதுக்குலாம் எனக்குலாம் நம்பிக்கை கிடையாது. பட் டீம் நம்பி எடுக்கிறாங்க நிறைய பேர் அப்படிதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் அதிகமாக கொடுத்து வாங்கின டீம் உருப்பட்டதா ஐபிஎல்ல சரித்திரமே கிடையாது. ஸோ இவருக்கு வாங்கின இந்த பிளேயர் கிடையாது. இதுக்கு முன்னாடி வாங்கின நிறைய காசு கொடுத்து வாங்கின பிளேயர்லாம் தண்டமா போயிருக்காங்க. ஸோ அதே போல தான் இந்த கேகேஆர் டீம் இந்த வருஷம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா எனக்கு வந்து கிரீன் மேல பெருசா அடிச்சு கொடுத்து வின் பண்ணி இந்தியா பிச்சிலலாம் ஒரு ஆடிக்கிட மாட்டாருங்கிறது என்னோட நம்பிக்கை. அதிகபட்சம் வேணா ஒரு 20 ஒரு 25 அந்த மாதிரி ஆடுவார். பவுலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்டர்நேஷனல்ல ஏதாவது ஒரு சில மேட்ச் தான் போட்டிருக்காரு. பெருசாலாம் ஒன்றும் போட்டது கிடையாது. ஸோ அதனால நான் சொல்றேன் ரகுவன்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா ரகுவன்ஜி கிட்ட இருந்து நீங்க குறையாம ஒரு 30+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். காரணம் லாஸ்ட் சீசன்லாம் நல்ல ஒரு யங் டேலண்டட் பிளேயரா நல்லா ஆடினாரு. டொமஸ்டிக்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரெயின்போ பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தானே செகண்டா இருந்தானே ஒரு 30ல இருந்து 35 ரன் வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ரமன்தீப் சிங் வந்து பெருசா பேட்டிங் வாய்ப்பே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் தான் ஆடுவாரு. ஸோ பேட்டிங்ல 7 பேர் வச்சிருக்காங்க. இதுல ஸ்டார் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுனில் நரேனை வந்து நம்ம கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம். பவுலிங் ஆப்ஷனும் இருக்கிற காரணத்தினால. அதுக்கு அடுத்ததா ரஹானே வந்து நான் சூஸ் பண்றேன். ஏன் ஃபின்னலன் சைஃபட்டை சூஸ் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் தீபக் சகர் ஒரு 4-5 4 அடிச்சாலும் டப்புனு விக்கெட் கொடுத்துருவாங்க நம்பிக்கை இருக்கு. அப்படியே மீறி அடிச்சாலும் டப்புனு பும்ராஜிக்கு வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால நான் அதை மிஸ் பண்றேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிரீனை தான் அவங்களுடைய ஸ்டார் பிளேயரா தூக்கிட்டு வருவாங்க. எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன் கிரீன் மேல உடன்பாடுல அதுனா ரகுவன்ஜி கூட ஸ்டார் பிளேயரா வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேட்ச் 30 ரன் அடிச்சு கொடுப்பாரு ரகுவன்ஜி ரிங்கு மாதிரியான பிளேயர்ஸ் வந்து. ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வீக்கா தான் வச்சிருக்காங்க. யாரா அனுகுல் ராய், முசரம் மானி. ஸோ முசரம் மானி உண்மையிலே நல்லா போட்டார் இந்த வேர்ல்டு கப்ல. அவர் மாதிரி ஒரு பவுலர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்த்தா இந்தியா பிச்சிலுமே போட்டிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல வைபவ் பரரா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதே போல வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 1ல இருந்து 2 விக்கெட்,
செகண்ட் பவுல் பண்ணும்போதெல்லாம் அந்த 2 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட் இந்த மாதிரி ஹை விக்கெட் டேக்கிங்லாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து வருது. அதை கொஞ்சம் நீங்க கிராண்ட்லாம் பாருங்க. அடுத்து தியாகியை பொறுத்த வரைக்கும், கார்த்திக் தியாகியை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் லாஸ்ட் 5 மேட்ச் பார்த்தேன், 5ல 4 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த பொசிஷன் அவங்க யாரை இறக்குவாங்கங்கிறது கொஞ்சம் ஸ்டில் டவுட்டா தான் இருக்குது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே வைபவ் வரராவும் வருண் சக்கரவர்த்தி தான் இருக்கிறாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி சுனில் நரேனை சூஸ் பண்ணுறதுனால ஸ்டார் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 பிளேயரை வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்ததான் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 9 பிளேயர்ஸ் நல்லா ஆடி நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், டீகா, ஹசன் ஃபர் அண்ட் பும்ரா. ஸோ இந்த இடத்துல உங்க ஆப்ஷன் ரோஹித் சர்மா கூட எடுக்கலாம், இல்லைன்னா திலக் வர்மா கூட கன்சிஸ்டன்சி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் நான் ஃபார்ம்ல ஆடினதுனால டீகாக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இங்க நரேனே, ரஹானே, முசரமானி, வருண் சக்கரவர்த்தி இந்த 9 பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேட்ச்ல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி.